Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அந்த யூடியூப் சேனல் வந்து எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஒன் பேக் ஒன்னா. ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பையோ ஒரு செல்லோ வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறது கிடையாது. லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீக்லி அனாலிசிஸ் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு ரூமை எடுத்து அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கரன்சி பேராவது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அரௌண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock. ஸோ எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத டைமில் நைட்டு 12 o'clock உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ சில பல நாய்ஸுகள்லாம் வரலாம். ஒரு டாக் வேறு உட்காந்து பக்கத்துலேயே பார்த்துட்ருக்கு, அஸ்கி டாகு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நாய்ஸ் வரலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து கோல்டில் ஒரு என்ட்ரி, சூப்பரான என்ட்ரி வந்து கிடச்சிது. பட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணல. ட்ரிகர் பண்ணுவான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணுவான். அதுக்காக தான் இப்போ வந்து வெயிட்டிங். ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கூட ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் இருக்குது, இந்த ஃப்ளிப்பில் பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபைனலாக நான் என்ன சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே போயிட்டான், இந்த ஃப்ளிப் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட டிஸ்கால்லையும் இந்த இடத்துல எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ இது வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணால் இந்த இடத்துல வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 4 hour டிமாண்ட், 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ இந்த 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் ஷார்ப்பாக வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் நம்ம 5 மினிட் வந்து போகலாம். ஸோ 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைன்றது இங்கே தான் இருக்குது. ஸோ இதை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு பையுக்கான கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். அது வரைக்கும் நோ பை. ஓகேங்களா? பை வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த லோவை பிவைஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ இங்கே சோச் பண்ணதுக்கு நான் 3 டிமாண்ட் வந்து கொடுத்தேன். பட் ஒரே ஒரு டிமாண்ட் தான் ஹைலி ப்ராபபிலிட்டி. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் அப்புறம் இந்த இடத்துல. ஸோ இந்த டிமாண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நமக்கு வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸில் நான் வந்து போயிட்டேன். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான டிமாண்ட் வந்து இருந்தது. எங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட். ஓகேங்களா? க்ரீன் வந்து போடுறேன். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட். அவ்வளோதான். இந்த ஹிடன் டிமாண்ட் இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹிடன் டிமாண்ட் 3 இருக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே வந்து போட்டிருக்கேன். ஆனால் ஹைலி ப்ராபபிலிட்டி இதுதான். இங்கே எடுத்திருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் தான் ஒரு ஹைலி ப்ராபபிலிட்டி டிமாண்ட். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கும் வரலாம், இந்த விக்குக்கும் வரலாம். சான்சஸ் வந்து ஹை தான். இங்கே வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? சரி, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ரூல்ஸ் படி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டை நம்ம எடுத்தோம். ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணிட்டு 5 மினிட் வந்து போகிறோம். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிவிட்டு 5 மினிட் வந்து போகிறோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது ப்ரோ, இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது, இதில் வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், இதில் வந்து பை வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் இந்த லோ எடுத்துகிட்டு இந்த ஹை எடுத்ததுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம போய் பார்த்துடலாம். ஓகேங்களா? 1 மினிட்ல ஸோ ஓகே 1 மினிட்ல ஒரு ஹிடன் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதை எடுத்து பை வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு சம்திங் கேட்டிருந்தாங்க.
கோல்டு ஹிடன் டிமாண்டில் இருக்குது, பை ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஹிடன் டிமாண்ட் கரெக்ட், பட் ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது ப்ரோ, ஐ எம் நாட் ஷுர், ஸோ டவுட் இருக்குது, ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் மார்க்கெட் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய இது வரைக்கும் வருவான் அப்படின்றது தெரியும். ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு பைக்கான பொட்டன்ஷியலான ஒரு பை ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ 5 மினிட்ல. ஸோ அதனால் இங்கே வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, பையும் போகலை யாரும். ஓகே, இப்போது இந்த இடத்துல 5 மினிட்ல நமக்கு இந்த டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணதுனால 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம். 5 மினிட்ல வந்து நமக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இங்கே கொடுக்கணும், இந்த சோர்ஸ் இது கொடுத்தா நம்ம பை வந்து போகலாம். அப்படியே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து இந்த இடத்துல பாருங்கள் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 1 மினிட்டுக்கு போயிடலாம். ஸோ 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஹண்ட் லோ வந்து கட் பண்ணி இந்த இடத்துல சோர்ஸ் வந்து பண்ணியிருந்தான். ஓகேங்களா? அதில் இந்த இடத்துல எது வந்து பொட்டான்ஷியலான ஒரு என்ட்ரி, பவர்ஃபுல்லான என்ட்ரி, எங்கே மார்க்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை அடிக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவை அடிக்க சான்ஸ் இருக்குது. இப்படி எடுத்துப்போம், இந்த லோ அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து போட்டுட்டேன். பட் மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கான், மேலே போயிட்டான், மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. ஓகேங்களா? பட் சும்மா வந்துட்டு மேலே போயிருக்கான் அப்படின்னா மறுபடியும் சும்மா வந்து இந்த லோவை அடிப்பான். ஸோ இந்த லோவை வந்து அடிப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டிமாண்டில் வந்து பை வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த டிமாண்ட்லேயும் ஒரு ஹை பொட்டன்ஷியலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பை ஆர்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கில். ஓகேங்களா? இந்த விக்கில் தான் இருக்கும். பட் இந்த விக்கில் போய் என்ட்ரி போட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரிகர் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே வந்து என்ட்ரி வந்து போட்டோம். ஸோ ப்ரீவியஸோட லோ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸோட லோவுக்கு கீழே நம்ம எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டான். இந்த இடத்துல சோர்ஸ் வந்து பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நம்ம எகெயின் 5 மினிட்டுக்கு வந்து போவோம். 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹை தான். ஸோ இதுவே வந்து நம்ம சோர்ஸாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த சோர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்தால் இந்த சோர்ஸுக்கு எது டிமாண்டோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் சோர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே டிமாண்டுக்கு வந்திருந்தால் 1 மினிட்டோட டிமாண்ட் ஒர்க் ஆகும். 5 மினிட் சோர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த சோர்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தால் இந்த 5 மினிட் டிமாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அதுதான் வந்து ஒர்க் ஆகும். அப்போது இந்த 5 மினிட் இந்த 5 மினிட்டோட டிமாண்ட் சோர்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய லோவை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கிறோம். இந்த லோவை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் போகிறோம். இந்த 1 மினிட்ல நமக்கு எங்கே பை ஆர்டர் இருக்குது, இங்கே பை ஆர்டர் இருக்குது. அப்போது இந்த இடத்துல 1 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம நோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் இங்கே சோர்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த டிமாண்டில் வந்துட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணி பை வந்து போகலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் நமக்கு ஒரு பெரிய டிபியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:50 இருக்குது. பட் நம்ம இது 1 மினிட்டுக்கு இந்த என்ட்ரியை 1 மினிட்டுக்கு கொண்டு போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1:50 தாண்டிடும் இந்த என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ டிபியை வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆல் டைம் ஹை தான் போவான். ஏன்னா ஆல் டைம் ஹை போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. சரி, அப்போது இந்த என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதுவும் டிமாண்டு தான், இதுவும் டிமாண்டு தான், இதுவும் டிமாண்டு தான். ஸோ இப்போ இந்த என்ட்ரியை ஃபெயில் பண்ணிட்டோம், கீழே வரலாம். அதனால நம்ம இந்த என்ட்ரி என்ன பண்ணுறோம், இதை எரேஸ் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்குங்க, இங்கே சோர்ஸ் ஆகணும். ஓகேங்களா? இங்கே சோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த என்ட்ரி எரேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ஒரு டிமாண்ட் வந்து 5 மினிட்ல கொடுத்துருந்தல அங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். அப்படி பை கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே
இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வந்துடலாம். அப்போது இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், பார்த்து பை பண்ணுறோம். அதுவும் ஃபெயில் ஆகுதுன்னா இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணுறோம். இப்போ இதில் ஃபெயில் ஆகுது, இதுலேயும் ஃபெயில் ஆகுதுன்னா இந்த 2 டிமாண்ட்லேயும் இல்லை, இப்போ இதுலேயுமே ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இதுவும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த 3 டிமாண்ட்லேயும் நம்ம ஃபெயில் பண்ணுற அமௌண்ட்டுன்றது ஒரு ரீசனபுள் லாஸ் தான். நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் பை வந்து போயிருக்கோம். அது லாஸ் ஆகுதுன்னா அது லாஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். செஷன்ஸு அங்கே மேலே போய் ஒரு கேண்டில் அடிச்சுட்டு கீழே வரான், ஸ்வீப் பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒர்த்லெஸ் லாஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒர்த் லாஸ் தான், ரீசனபிள் லாஸ். இதை நம்மளால் லாஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பண்ணணும், இந்த லாஸஸ்லாம் நம்ம பண்ணணும். பண்ணால் தான் ஒரு குட் என்ட்ரியை வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா, சரி, நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது இது 3மே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1.5% ஃப்ரம் கேபிட்டல். ஓகேங்களா, 3மே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1.5% ஃப்ரம் கேபிட்டல். நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 10% வந்து நம்ம ரீசனபிள் லாஸ் பண்ணலாம். 10% தொட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட லாஸ் அமௌண்ட்டை கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். இது ஃபார் ரியல் அக்கௌண்ட். அப்போது ஃபார் ரியல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்டட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 தொட்டுருச்சு இல்லைனா 6 தொட்டுருச்சு அப்படின்னா உங்களோட ரிஸ்க் அமௌண்ட்டை கம்மி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 0.5% வந்து ஃப்ரம் கேபிட்டலுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க. இப்போது 6% தொட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 0.25% கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி என்ட்ரி வந்து எடுங்க. அது வந்து பெட்டர். உங்களோட அக்கௌண்ட் வந்து லூஸ் ஆகாது. ட்ரேடு பண்ணவே உங்களுக்கு தெரியலனாலும் லூஸ் ஆகாது. ஏதோ ஒரு ட்ரேடு போட்டு ஹோல்டு பண்ணுங்கள். அப்போ இதில் வந்து 3மே நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகுதுன்னா 1.5% வந்து லாஸ் ஆகணும். ஓகேங்களா, இது எஸ்எல் ஹிட் ஆகும் சான்சஸ் வந்து ஐ தான். ஏன்னா 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்ட்ஸ் வந்து எது நான் பர்ஃபெக்டான டிமாண்டுன்னு சொல்லியிருக்கேன்னா இது தான். இந்த டிமாண்ட் தான் ஹைலி பொட்டன்ஷியலான டிமாண்ட், இது மட்டும்தான். ஓகேங்களா, இதுவும் ஃபெயில் ஆகலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிறதும் ஃபெயில் ஆகலாம். பட் இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் மார்க்கெட் வரும்போது நமக்கு ஃபெயில் பண்ணுவான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபெயில்ஸ் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இது ஃபெயில் பண்ணிட்டானா என்ன பண்ணலாம் ப்ரோ? என்ன ப்ரோ லாஸ் ஆயிருமே ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை ஃபெயில் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். எப்படின்னா, இதை ஃபெயில் பண்ணுறதுக்கு இப்போ ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கான்ல, மார்க்கெட் இப்போயே சொல்லிட்டான், நான் ஃபெயில் பண்ணுறேன்னா ஒரு என்ட்ரி மேலே வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு மார்க்கெட் இங்கே கொடுத்துட்டான். ஃபெயில் பண்ணட்டும், பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ட்ரி வந்து கொடுக்குறேன். ரெக்கவர் பண்ணலாம், ரெக்கவர் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபெயில்னு நினச்சி பயப்படக்கூடாது. ரெக்கவர் ஈஸியாக பண்ணலாம். ஒரே ஒரு டிபி போதும், ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட்டே பிடிக்க முடியும் ஒரே ஒரு டிபியில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகலாம். இப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த டிமாண்டுக்கு வரணும். இங்கே வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து பிடிக்க முடியும். இப்போது இந்த டிமாண்டுக்கு வந்து வரான்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் 4 ஹவரில் இருக்கேன். ஆக்சுவல் இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் 1 டே. ஓகேங்களா, 1 டே 4 ஹவர். அப்போ நான் 15 மினிட்ஸ் வந்து போயிடுவேன் என்ட்ரிக்கு. 15 மினிட்ஸில் நான் எகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு அப்புறமா செஷன்ஸ்லாம் பார்த்து 5 மினிட்டுக்கு போய் 1 மினிட்ல என்ட்ரி போட்டுருவேன். ஓகேங்களா, அப்போது நான் இந்த இடத்துல 1 மினிட்ல என்ட்ரி, இப்போ இந்த இடத்துல நான் 1 மினிட் என்ட்ரி இப்படி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 மினிட் என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஸோ டிபின்றதை நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா, என்ட்ரி போட்டுட்டு டிபி இங்கே செட் பண்ணிவிட்டு நான் அவ்வளோதான், ட்ரேடை பார்க்க மாட்டேன். நான் அப்படியே விட்டுருவேன். போனால் போ, ஏதோ ஒன்று பண்ணு, எனக்கு பிரேக் ஈவன் லாஸ் இல்லாமல் பிரேக் ஈவன் ஹிட் ஆனால் மட்டும் போதும். இது என்னோடய மைண்ட் செட். நான் இந்த மாதிரி வச்சுருவேன். இதை விட கம்மியாகவும் வைக்க முடியும் என்னால். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கக்கூடிய எஸ்எல்லை இன்னும் கூட என்னால் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ரேடுன்றது ரிஸ்க் ரிவார்டில் கிடையாது. ட்ரேடுன்றது டிமாண்டுக்கும் அடுத்த ஹண்ட் ஆகக்கூடிய லிக்விடிட்டிக்கும் மட்டும்தான் ட்ரேடு. ஏன்னா மார்க்கெட் எடுக்கிற இடமும் ஹண்ட் பண்ணுற இடமும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளோட என்ட்ரியை மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ட்ரியை வைக்கணும். ஸோ இப்படி தான் நானும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எஸ்எல்ஸ் வந்து அதிகமாக கவுண்ட் வந்து வரும். எஸ்எல் கவுண்ட் தான் அதிகமாக வரும், எஸ்எலோட வேல்யூ அதிகம் வராது. எஸ்எலோட கவுண்ட் அதிகமாக வரும். நல்லா பார்த்துங்க, எஸ்எலோட கவுண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். 10 எஸ்எல் கூட வரலாம். ஓகேங்களா, 10 எஸ்எல் வந்தாலும் நம்ம கேபிட்டல்லேருந்து 5%க்கு உள்ளே தான் நம்ம லாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ லாஜிக் ப்ராக்டிக்கல் நான் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் என்னென்னா 10 எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா
இதில் ஒரு 5 எஸ்எல்லாவது மினிமம் 5 எஸ்எல்லாவது பிரேக் இவனுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஒரு எஸ்எலுக்கு 0.5% நான் வந்து ரிஸ்க் வைக்கிறேன் அப்படின்னா 5 எஸ்எலுக்கு வந்து எவ்வளோ வரும்ன்ட்டு பாருங்கள். இப்போ 10 எஸ்எல் வந்து நான் ஹிட் ஆகுது அப்படின்னா 10 எஸ்எலுக்கு நமக்கு டோட்டலி 5% வந்து ரிஸ்க் வந்து வரும். ரைட்டா? அப்போ 5 பிரேக் இவன் பண்ணிட்டாலும் 5 நம்ம எடுக்கும்போது 5% ரிஸ்க் கிடையாது, 2.5% தான் ரிஸ்க் வந்து வரும். ஓகேங்களா? டோட்டலி 2.5% தான் ரிஸ்க் வந்து வரும். பட் ஒரே ஒரு டிபி போதும். இதில் ஈஸியாக ஒரே ஒரு டிபியில் கேபிட்டல்லேருந்து 10% கவர் பண்ணலாம். இது எல்லாமே பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட் 10% இது ஈஸியாக கவர் பண்ணலாம். என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். என்னோடய ஸ்ட்ராட்டஜியே இது தான். நான் லாஸ் தான் அதிகமாக பண்ணிட்டு வந்துட்டுருப்பேன். லாஸோட கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். 4-5 லாஸ் 10 லாஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு டிபி தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். 8 ட்ரேடு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஒரு ட்ரேடு தான் நான் டிபியே பண்ணியிருப்பேன். பட் அந்த ஒரு ட்ரேடோட டிபின்றது பெருசாக இருக்கும். ஒரு சில ட்ரேடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே கவர் பண்ணிவிட்டு டிபின்றது நெட் ப்ராஃபிட்ன்றது பெருசாக வரணும். இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போது நிறைய டிபி பிடிக்கணும், நிறைய ட்ரேடு பண்ணணும், நிறைய டிபி அடித்தா தான் நம்ம ட்ரேடிங்கில் வந்து மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? அப்போ எது வந்து பாசிபிள்? இது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, 10 ட்ரேடு வந்து பண்ணுறோம், 10 ட்ரேடில் 7 ட்ரேடு வந்து டிபி, 3 ட்ரேடு வந்து எஸ்எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இம்பாசிபிள். ஓகேங்களா? இது பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? 7 ட்ரேடு டிபி அப்படின்றது 70% வின்னிங் ரேஷியோ. ஓகேங்களா? 70% நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30% தான் வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்றது இது வந்து டோட்டலி மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சில பேர் பண்ணலாம். பட் அவங்களோட டிபின்றது சின்ன சின்ன டிபியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஸ்க்காக தான் அதிகமாக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க்குன்றத கம்மியான வேல்யூவாக மாற்றிக்கணும். கவுண்ட்டுன்றது அதிகமாகும். எஸ்எல்லோட கவுண்ட்டுன்றது 10 எஸ்எல் 20 எஸ்எல்னு கூட வச்சுக்கங்க. பட் அந்த 20 எஸ்எல் அப்படின்றது சின்ன ரிஸ்க்காக இருக்கணும். ப்ராஃபிட் அப்படின்றது ஒரே ஒரு ப்ராஃபிட்ன்னு மட்டும் கணக்கு வச்சுங்க. அந்த ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் வெயிட் பண்ணணும். 1 மந்த் கூட நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு டிபிக்கு. ஆனால் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். இது ஹைலி ப்ராபபிலிட்டி. இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நான் வந்து சொல்கிறேன் 10 ட்ரேடு எஸ்எல். ஓகேங்களா? 9 ட்ரேடு எஸ்எல், ஒரு ட்ரேடு டிபின்னு கூட நான் சொல்லல. 10 ட்ரேடு எஸ்எல், ஒரே ஒரு ட்ரேடு டிபி. இந்த எஸ்எல் அப்படின்றது உங்களுக்கு 0.5% இருந்து 2.5%க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். மஸ்ட் 2.5% கொண்டு வரணும். ஏன்னா பிரேக் ஈவன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல 2.5%க்கு நம்ம கொண்டு வரும்போது ஒரே ஒரு டிபி நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் மோர் தென் 10% இருக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம 10%னே வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு டிபியில் 10%க்கு நம்ம கொண்டு வர முடியும். பட் நம்ம 1 மந்த்துக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேடு தான் டிபி ஹிட் ஆகும். நீங்கள் 30 ட்ரேடு பண்ணுறீங்கன்னா அதில் 3 தான் டிபி வந்து ஹிட் ஆகும். மிச்சது எல்லாமே வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகுன்றத கணக்கு வச்சுங்க. அதுக்கு 3 தான் ஹிட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 27மே எஸ்எல் ஹிட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டிபி நிறையாவே ஹிட் ஆகும். ஆனால் நான் எது ரொம்ப பேர் மினிமமோ, எது ரொம்ப பாசிபிளோ அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எது ரொம்ப 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 பாசிபிள். ஒரு பிகினராக இருந்தால் கூட 30 ட்ரேட் எடுத்தால் 3 டிபி 27 எஸ்எல்ன்றது ரொம்ப நார்மலாக நடக்கும். ஸோ அதை இது நடக்கிற விஷயத்த மட்டும் நம்ம ப்ராபபிலிட்டியை ஹை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நடக்குது. அப்போது இதை மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை மேஜிக்கலாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ 28 ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. 10 ட்ரேடு நமக்கு எஸ்எல் ஹிட் ஆனாலும் 2.5%க்கு கொண்டு வரணும். இது கொண்டு வரலாம். 2.5%க்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இது பாசிபிள் தான். அப்போது 2.5% அப்படின்னு டோட்டலாக ஒரு 10ன்னே வச்சுக்கலாமே. 10% ரிஸ்க் ஆனாலும் நம்ம 3 ட்ரேடில் 30% தாண்டிடலாம். ஓகேங்களா? இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாசிபிள் தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக என்னோட பாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பாசிபிள் தான். பட் 30 ட்ரேட் எடுத்து 28, 27 ட்ரேடு வந்து லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் லாஸ் ஆகாது. 30 ட்ரேடும் கிடைக்காது ஆக்சுவலாக. 10 ட்ரேடு தான் கிடைக்கும்.
ஓகேங்களா? 10 ட்ரேடில் ஒரு 7 எஸ்எல் இல்லைனா 10 எஸ்எல் ஒரு டிபின்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் ஃபண்டட் எடுத்தால் கூட அது ஃபெயில் ஆகாது. ஓகேங்களா? பட் நீங்கள் கிளாமரில் போய் சிக்கிக்க கூடாது. கிளாமரில் போயிட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்ட்டு போயிட்டு அனாவசியமாக லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம லாஸ் பண்ணணும். இந்த மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக லாஸ் பண்ணணும். பட் அந்த லாஸ்ன்றது எஸ்எம்சி சொன்ன லாஸாக தான் இருக்கணும். எஸ்எம்சி போய் இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு லாஸ் பண்ணு அப்படின்னு எஸ்எம்சி சொல்லுது, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுதுன்னா அந்த இடத்துல போய் என்ட்ரியை போட்டு லாஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோம். அதில் எப்படி சொன்னாங்க, இந்த இடத்துல என்ட்ரியை போடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ட்ரியை போட்டுட்டு அங்கே எஸ்எல் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ ட்ரேட் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஹியூமனோட மைண்ட் அப்படி தான், குறுக்கு வழியை தான் யோசிக்கும். வெயிட் பண்ணாது நம்ம மைண்டு. பட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக என் சைட்லேருந்து நான் 100% சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து பெரிய ரிவார்டு கொடுக்கும். நான் அதை ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு பெரிய ரிவார்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, ஓகே. என்ன பேசிகிட்டு இருந்தோன்னே மறந்துடுச்சு. ஓகே, எஸ். இப்போது இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஒரு ஆக்சுவல் என்ட்ரி வந்து இந்த இடத்துல நான் வந்து போடுறதுக்கு பிளான் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நீங்கள் பார்க்கும்போது மேலே நான் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன், ரைட்டா? ஸோ வெயிட். ஓகே, மேலே இந்த என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். நான் சொன்ன பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல 3 லாஸ் ஆனால் கூட அது வந்து அக்செப்டபிள் லாஸ் தான். ஓகேங்களா? மோஸ்ட்லி எஸ்எம்சி கொடுக்குற லாஸ் எஸ்எம்சியே பிரேக் ஈவன் கொடுத்துரும். லாஸ் வந்து கொடுக்காது. மோஸ்ட்லி 80% லாஸ் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பிரேக் ஈவன் கொடுத்துரும். அப்படி இந்த ஜோன்ஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த என்ட்ரியை நான் வந்து கொடுக்குறேன் யூடியூப்பில். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து லாஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து பண்ணுவோம். நான் லாஸே பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள். யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு லாஸை கொடுத்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வாங்க போகிறோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சரி, ஓகே. அதான் பிளான் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலி ஒரு குட்டி மேனிப்புலேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஏயுடியில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் வந்து அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டுக்கு அக்கௌண்ட்டை கொண்டு வந்தாச்சு. அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஒரு என்ட்ரி வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து 15 மினிட்ஸில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருந்தேன். என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இருக்குது. உள்ள 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். ஸோ அந்த 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணனால நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்டுக்கு போகாமல் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹை பிரேக்கு. அப்போது டோட்டல் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. இதில் பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? இதில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இந்த இடத்துல லோ ஹிட்டு, ஹை ஹிட்டு. அப்போது இதில் நம்ம பை போகணும்னா இந்த இடத்துல பை போகலாம். அடுத்தது இந்த இடத்துல பை போகலாம். இந்த இடத்துல பை போயிடுவோமா? ஆனால் நான் வந்து இந்த இடத்துல பை சொல்லலை. இந்த இடத்துல பை போகக்கூடாது, நமக்கு வந்து லாஸ் ஆயிரும். என்ன ரீசன்? 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ் போயிட்டு 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் ஆக்சுவலாக இந்த டிமாண்டுக்கு ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தோம். இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டதுனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அதை விட்டுருவோம். இந்த டிமாண்டுக்கு 15 மினிட்ஸில் நம்ம இந்த டிமாண்டு வந்து போட்டோம், ரைட்டா? இந்த டிமாண்டை வந்து போட்டோம். ஸோ 4 ஹவருக்கு போங்க. இப்போ 4 ஹவர்னுடைய டிமாண்டே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த 4 ஹவர் டிமாண்டே ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து பை போகாது, செல் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்கில் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விக்கில் செல் பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம், டெய்லியோட டிமாண்ட் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது.
அப்போது டெய்லியோட டிமாண்ட் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், 4 ஹவரில் போயிட்டு இந்த சப்ளையில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து பண்ணுறோம். பட் அந்த செல்லோட வேல்யூ ஏதாவது ஒரு லோ, இங்கே ஏதாவது லோ இருந்துச்சுன்னா அதில் வந்து செட் பண்ணுறோம். மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ட்ரி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா ட்ரெண்டு வந்து நமக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட் வந்து டோட்டலி கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் இங்கே பை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் இப்போது நம்ம பார்க்கலாம். 4 ஹவரில் வந்து நமக்கு டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ டெய்லியில் வந்து நமக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் வந்து போவான். ஸோ 4 ஹவரில் இந்த சப்ளைக்கு வரட்டும். சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நோ வரி, யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்து வரும். முடிஞ்சால் நான் நாளைக்கு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? சரி. இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிற கண்டென்ட், வீடியோஸ், நான் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க்கிங் 95% அப்படின்றத வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ 95% நான் சொல்கிறதெல்லாம் மார்க்கிங் பண்ணுங்கள். மார்க்கிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். இல்லைனா பாஸ்ட் வீடியோஸை எடுத்து பாருங்கள். ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள். 95% ஒர்க் ஆகுது அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் 95% அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்களாம் அப்படி மோட்டிவேட் பண்ண தான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்குள்ளே கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் கண்டிப்பாக ஓகே உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 95% நான் சொல்கிறது வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் 95% அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டேன்றீங்க. மோஸ்ட்லி லைக்ஸ் வந்து வர்றதில்ல. ஸோ லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் அவங்க ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு டைம், ஓகேங்களா, நான் பெரிய ப்ராஃபிட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய வித்ட்ரா எடுக்கும்போது அந்த ப்ரூஃப் வந்து நான் போடுறேன். பட் ஒன்லி ஒன் டைம் தான். எதுக்குன்னா என்னோடய சேஃப்டிக்காக தான். இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியுமே. ஓகேங்களா? அதனால் ஒரே ஒரு டைம் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் காட்டி எப்படி நான் எடுத்திருக்கேன் ட்ரேடு, கொஞ்சம் மோட்டிவேஷனாக நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே பாசிபிள். ஜஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரூட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபைண்ட் அ ரூட். ஸோ ஒரு வழியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எல்லாமே பாசிபிள் தான். இம்பாசிபிள்னு நினச்சிருந்தா எல்லாரும் வானத்தில் பறந்திருக்க முடியாது. இம்பாசிபிள்னு நினச்சிருந்தா ஒரு ஆட்டமை பிரேக் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு அணுவை பிளந்திருக்க முடியாது. ஸோ ஒரு அணுவை பிளக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குன்னா, நம்மனால அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா, நம்மளால இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறதுக்கும் வழி இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். இம்பாசிபிள் கிடையாது. வழியை உருவாக்கணும். அதுதான் இம்பாசிபிள். நம்ம மைண்டு தான் இம்பாசிபிள் ஒரு வழியை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ பாசிபிளாக அதை மாற்ற முடியும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது புரியும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் எல்லோரும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுற தப்புலாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை நீங்களே கேளுங்க. ஏன் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்களே ஒரு ரூலை பில்ட் பண்ணுங்கள். ரூலை பில்ட் பண்ணிவிட்டு பணத்துக்காக கண்டிப்பாக இது என்னோட ஒரு பெரிய ஒரு சஜஷன், பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பணத்துக்காக நானே என் பணத்துக்காக தான் உள்ளே வந்தேன். சம்பாதிப்போம், ஒரு மணி வந்து மேக் பண்ணுவோம் தான் உள்ளே வந்தேன். ஆனால் பணத்துக்காக வந்தால் பணத்துக்காக நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா நம்ம மைண்டு வேறு மாதிரி ஆப்ரேட் ஆகும், வேறு மாதிரி ஒர்க் ஆகும். நான் எப்போ ப்ராசஸ்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனோ, ப்ராசஸ் நம்ம பிலீவ் பண்ணி இதுதான் டிமாண்ட், இது வந்தால் மட்டும் பை போகலாம் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்ணும்போது மேலே நிறைய பை கொடுக்கும். நிறையா பை கொடுத்து
டிமாண்ட் குடுக்கும். அந்த டிமாண்ட்ல நல்லா பை வந்து போகும் மேல. கடைசியா எல்லாத்தையுமே அடிச்சுட்டு கீழ வந்துருவான். கீழ வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து பை வந்து போவான். ஆனா நானும் மேல பை போயிருப்பேன். லாஸ் ஆயிருப்பேன். ஸோ அப்ப நம்ம வந்து ப்ராசஸ தான் நம்ம பிலீவ் பண்ணணும். மார்க்கெட் வந்து நெறைய விஷயத்த நமக்கு கிளாமரா காட்டுது. கிளாமரா காட்டுதுன்னா, இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து கிளாமர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பை இருக்கு போங்க. அதுதான் இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்லுவோம் எஸ்எம்சில. ஸோ நெறைய விஷயங்கள வந்து கிளாமரா காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம அட்ராக்ட் ஆகாம, நம்ம போட்ட ரூல்ல போட்டுட்டு, பணம் நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியுதோ, முடியலையோ, சும்மா உட்காந்துரணும் சைட்ல. வந்ததுக்கப்புறம் வேலைய ஆரம்பிச்சா போதும். நடுவுல போயிட்டு எங்கேயுமே போயிட்டு ரிஸ்க் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதனால இது என்னோட பெரிய ஒப்பீனியன். இதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, ப்ராசஸ் தான். நீங்க போட்ட ரூலுக்கு மார்க்கெட் வந்தா என்ட்ரி, வரலன்னா நோ என்ட்ரி. எப்ப வேணாலும் காசு சம்பாரிக்கலாம். மார்க்கெட்ல என்ட்ரி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெறைய என்ட்ரி கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்ப வேணாலும் சம்பாரிக்கலாம். 2 மாசம் நீங்க சம்பாரிக்கவே முடியலன்னா, 3வது மாசத்துல 2 மாசத்துக்கு சேர்த்து நீங்க வந்து மணிய மேக் பண்ண முடியும். பாசிபிள் தான். 100% பாசிபிள் தான். ஓகேங்களா? அதனால ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இதில ப்ராஃபிட் கிடைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா, அவசரமா எல்லா காசும் போயிரும். ஓகேங்களா? ஸோ பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து ட்ரூ. சரி, அப்புறம் அந்த கமாண்ட் விஷயத்த மறந்துறாதீங்க. கமாண்ட் வந்து போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க் யூ.